Hey guys, this is Arul Adventure. Welcome to new video. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா RC200 நம்ம பைக்கோட பார்த்தீங்கன்னா 1 இயரில் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 3 சர்வீஸில் வந்து எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அண்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டு சின்ன சின்ன இதெல்லாம் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் சர்வீஸில் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகச்சு. அது இல்லாமல் நார்மலாக 3 சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும், எனக்கு இதெல்லாம் பண்ணதுனால இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் ஆனதுனால எனக்கு சர்வீஸில் வந்து எவ்வளோ இருக்குது அதையுமே பார்த்துடலாம். ஓகே ஃபேமே, ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்போ பண்ணேன்னா, பைக் டெலிவரி பண்ணி நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த் நான் எப்போ டெலிவரி பண்ணேன்னா டிசம்பர் 2024 நவம்பரில் டெலிவரி பண்ணேன். டெலிவரி பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா வந்து 1 மந்த் ஆயிருந்தால் இங்கே ஃபஸ்ட் சர்வீஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலாக இருக்கட்டும், அந்த அப்போ தான் வந்து வண்டி பில்ட் ஆகி எந்த ஒரு ரோடு டிரைவ் ஆகாமல் ஷோரூம்லேருந்து எடுத்து வெளியே நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 மந்த் நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ரிலையபிள்லாம் மாறும். ஓகேங்களா, இன்ஜின் ரிலையபிள் மாறும்போது சர்வீஸ் நம்ம குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும். ஸோ அப்படி ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ப்ராப்ளம் ஆகுது, சர்வீஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஆகுதுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் சர்வீஸை வந்து உங்களை குயிக்காக வந்து 1 மந்த்லேயே கால் பேக் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு 1 மந்த்து கூட ஆகலை, 25 டேஸ் தான் ஃபேம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். எனக்கு ட்ரைவ் பண்ணிட்டு எனக்கு 25 டேஸ்லேயே கால் பண்ணிட்டாங்க சர்வீஸுக்கு வாங்கன்ட்டு. போயிட்டு பார்த்தோன்னா சர்வீஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சர்வீஸ் காஸ்ட் பார்த்தோன்னா எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 1800. ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து அவ்வளோக்கோ வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர் சின்ன சின்ன இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, நம்ம ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஆயிருக்காது. இது சின்ன சின்ன இதுக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணனால காஸ்ட் பார்த்தோன்னா 1400 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, லேபர் சார்ஜ் இதெல்லாம் சேர்ந்து 1800 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செகண்ட் சர்வீஸ், இதுதான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக செகண்ட் சர்வீஸில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் நம்மளது பெரிய ட்விஸ்ட்டே ஆச்சு. என்னென்னா என்னோடய தம்பிக்கு பார்த்தோன்னா iPhone 14 ப்ளஸ் செகண்ட்ஸில் வந்து பார்த்தாச்சு. iPhone செகண்ட்ஸ் வந்து 14 ப்ளஸ் பார்த்தோன்னா 40K கிட்ட ஆச்சு. அவன் வந்து காலேஜும் போய்கிட்டு அந்த பார்ட் டைம் வந்து ஒர்க்கும் போயிட்டு ஃபோன் மணியெல்லாம் வந்து மணி ரெடி பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு சொல்லவே இல்லை, கோயம்புத்தூரில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து iPhone 14 ப்ளஸ் அவன் பார்த்துட்டான், ஃபிக்ஸும் பண்ணிட்டான், ஷாப்பில் கேட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்கிட்ட அதுக்கப்புறம் சொல்கிறான் இது மாதிரி ஐஃபோன் வாங்க போகலான்ட்டு. ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ ஐஃபோன் இல்லை, நார்மல் Realme 10 Pro 5G அந்த ஃபோன் தான் வச்சுருந்தேன். ஐஃபோன் அவன் எப்போ வாங்கினோன்னா 2025 மேல வந்து அவனுக்கு ஐஃபோன் வாங்க நாங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்புறோம். சண்டே டைமில் கோயம்புத்தூர் போயிட்டு ஐஃபோன்லாம் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு ஒரு வரும்போது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் என்ன ஆச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3-வே கட் மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு இப்படி போகிறோம், ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரோடு இப்படி கட் ஆகுது. நாங்கள் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர ஒரு கார் சடனாக வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று நான் ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணி போயிருந்துருக்கணும், என்ன பண்ணிட்டேன் பிரேக் அடிச்சுட்டு இல்லை மூவ் பண்ணிக்கணும். நான் பிரேக் அடிச்சுட்டு அப்படி நின்னதுனால என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பக்கம் தான் வந்த தேர்டு அந்த அந்த வேலேருந்து வந்த பஸ் பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணாமல் பிரேக் அடித்து என் மேலே மோதிட்டான். அப்படி மோதும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. கீர் போட அந்த ஃபுட் ஸ்டெப், அந்த பிரேக் இருக்கிற ஃபுட் ஸ்டெப் ரெண்டுமே ப்ரோக் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியனோடதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அந்த இது நெட்டு லூஸ் ஆகி ஒன் சைடாக போயிடுச்சு. அப்போ ரெக்கவர் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். பில்லியன் தம்பி கால் வச்சு உட்காந்து வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா, இது லைட்டாக ஒன் சைடாக போனதுனால இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டயரில் ஃபுல்லாக பேக் டயரில் உரசிட்டே வந்து பேக் டயர் ஒன் சைடு க்ரிப்பே ஃபுல்லாக இல்லை. ஷார்ப்பாக இருக்க வேண்டிய டயர் பார்த்தோன்னா இப்போ லைட்டாக க்ரிப் இல்லாமல் தான் இருக்குது. எனக்கு அதுலேயே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக நோட் பண்ணவே இல்லை என்னன்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த
ஒன் சைடாக பார்த்தோன்னா டயர் வந்து தேஞ்சிருச்சு. அந்த வெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நான் செகண்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்குமே டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு செகண்ட் சர்வீஸ்க்கு வந்து 6 மந்த் டைம் எடுத்துக்கிட்டேன். 6 மந்த்தில் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 800 கிலோமீட்டர்ஸ் 800 கிலோமீட்டரில் பண்ணேன். செகண்ட் சர்வீஸ் நான் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 7000 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஒரு 6000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நான் செகண்ட் சர்வீஸே பண்ணேன். அப்பவுமே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்லாம் ஆனி ஒரு மைண்ட் ப்ரோக் ஆனதுனால சரி ஓகே கையோட சர்வீஸ் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிடலான்ட்டு சேஞ்ச் பண்ண நம்ம பைக் எங்கே டெலிவரி பண்ணமோ அதே இதில் கேட்டோம்னா அதே ஷோரூமில் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஆக்சுவலாக நான் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் காமிச்சு இது மாதிரி எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். இன்சூரன்ஸ் இருக்குது அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் மூலிமா போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதில் பாதி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு பார்ட்ஸ் வந்ததுக்கப்புறமேலு மீதி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி முடிச்சு நீங்கள் வெஹிக்கிள் வாங்கினதுக்கப்புறமேலு ரீக்ளைம் போட்டு தான் நீங்கள் அமௌண்ட்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப காஸ்ட் சொன்னாங்க, 5K 10K ஆகும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு நான் அது சரி பண்ணுற மைண்டே இல்லை. அப்படின்னு ஒரு ஒன் வீக் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். சரி ஓகேன்ட்டு செகண்ட் சர்வீஸ் நான் பிளான் பண்ணிட்டேன். ஒரு டே வந்து லீவ் போட்டு என்னோடய ஷோரூமுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு நாமக்கல்லில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே வந்து கரூரில் ஒரு எம்ப்ளாயி லீவுங்கிறனால நாமக்கல் எம்ப்ளாயி அன்றைக்கி திடீர்னுட்டு அங்கே கரூர் போயிட்டாங்க. அதனால் என்னால் நாமக்கல்லில் சர்வீஸ் பண்ண முடியல. எனக்கு அன்றைக்கி நான் வந்து சர்வீஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் வந்து லீவ் போட்டாச்சு. என்ன பண்ணேன், பக்கத்தில் ஈரோடு ஷோரூம் இருந்தது, அங்கே போயிட்டேன். ஆனால் உண்மையான ஃபேமு நான் வந்து கரூர் அண்டு நாமக்கல் ஈரோடு இந்த திருச்செங்கோடு ஷோரூம் பார்த்துக்கிறேன். இந்த 4 ஷோரூமில் ஈரோடு கொஞ்சம் பெரிய ஷோரூம். உள்ளே வந்து சேல்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும், பின்னாடி சர்வீஸ்க்கான ஸ்பேஸுக்கும் ரொம்ப பெருசாகவே இருந்தது. மோஸ்ட்டாக சர்வீஸ்க்கு சொல்லலாம். அட்டன் டைமில் ஒரு 4-5 வண்டியை தனித்தனியாக நிறைய பேர் வச்சு சர்வீஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பேசஸ் இருந்தது. அங்கே போய்ட்டு என்னோடய ப்ராப்ளத்தை சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சியோட பார்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து ஸ்டாக் இல்லை. டியூக்கோட அந்த ஃபுட் ஸ்டெப்பை வந்து 2க்கும் மாற்றி எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ஜஸ்ட் ஒரு 600-700 ஆச்சு. செகண்ட் சர்வீஸுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா 2500 ஆகிருக்கும். செகண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன 2 ஃபுட் ஸ்டெப்பு, இந்த 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லியன் கால் வைக்கிறது கொஞ்சம் ஸ்டடி பண்ணது இதெல்லாம் போக எனக்கு 3600 வந்துருச்சு. தம்பி ஆக்சுவலாக இதில் என்னென்னா ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. மொபைல் பார்த்தோன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. தேர்ட் சர்வீஸ் அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பேன். சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால பார்த்தோன்னா நானும் கவனிக்கல. ஃப்ரெண்டு முன்னாடி இருந்தால் அப்படியே ஃப்ரெண்டு பார்த்தோன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு சொன்னதுக்கு அப்புறமேலே வெயிட்டுக்கு போகலாமான்னு வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் 10 பேக்கரி இருந்தது, அங்கே போயிட்டு மொபைல் பிளாக் சார்ஜ் கொடுத்துட்டு அப்புறம் சும்மா ஒரு டீ மட்டும் போட்டு அகைன் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். என்ன பண்ணுறது, ஏன்னா நிறையா டேக் என் ஃப்ரெண்டுக்கும் ஷூட் பண்ணிட்டு எனக்கு வரும்போது ஃபுல்லாக இது ஆக்சுவலி 2ஆவது டேக். ஃபஸ்ட் டேக் பார்த்தோன்னா பேக் கேமராவில் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கிற மாதிரி எடுத்தேன். அது வந்து கிளாரிட்டி கிளியராக இல்லை. அதே டைம் ஷூட் பண்ணும்போது சன் பார்த்தோன்னா ஒன் சைடாக இருக்கும்போது பிரைட்னஸ் ரொம்ப கம்மியானதுனால அது கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கல. ஆனால் என்னோடது இப்போ வந்து செகண்ட் வீடியோவில் நான் எடுத்துகிட்ருக்கேன், செகண்ட் டேக்கில் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் சார்ஜ் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. சரி நான் சார்ஜ் பார்த்தேன், 3% இருக்கிற வரைக்கும் சார்ஜ் பார்த்தேன், 1% சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. எனிவே சார்ஜ் போட்டு அகைன் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன்னா தேர்ட் சர்வீஸ் பார்த்தோன்னா 9500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது நான் போய் பைக்கை சர்வீஸில் கொடுத்து ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு 2025 தீபாவளிக்கு ஒரு 1 வீக் முன்னாடி போயிட்டு சர்வீஸ் பண்ணேன். அதில் என்ன ஆச்சுன்னா சர்வீஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஃபேமிலி என்னென்னா, இந்த பிரேக் லிவர் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பிரேக் லிவரு வீட்டில் வந்து நான் டர்ன் கட் பண்ணும்போது லைட்டாக சாஞ்சனால அப்படியே கீழே மோதி அது பிரேக் லிவர் லைட்டாக வளைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஷோரூமில் வந்து பிரேக் லிவர் மாற்ற சொல்லிட்டேன். மாற்றியுமே வளைஞ்ச மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தா அது மாற்றிருக்கவே தேவை, ஏன்னா ஸ்டீல் தான். அது என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக வந்து நம்ம அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தால் போதும். சரி கேஸ், ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன். ஆக்சுவலாக என்னென்னா அது பிரேக் லிவர் மாற்றியுமே பார்த்தோன்னா வளைஞ்சிருந்தது. ஆனால் ஆக்சுவலாக நான் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கவே தேவை, ஏன்னா ஆல்ரெடி இருந்து ஸ்டீல் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தால் போதும். நான் அது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் எனக்கு வந்து 300 கிட்ட ஆயிடுச்சு. மை பேட் லக். கரெக்டாக கவனிக்கலைங்கிறத விட நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேலதுமே அதே ஆங்கிள்லேயே வச்சுருந்தாங்க. ஏட்டா நம்ம பிரேக்கு வளைஞ்சிருந்ததுக்குமே ஒரே ஆங்கிள்,
புதுசு போட்டதுக்கப்புறம் ஒரே ஆங்கிள் இருந்ததுக்கப்புறம் நான் தான் கரெக்டாக பிளான் பண்ணாமல் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அதனாலே எனக்கு 300 லாஸ் தான். அது கரெக்டாக நான் பார்த்து பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த தேர்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தோன்னா 1800, செகண்ட் சர்வீஸ் 2500, தேர்ட் சர்வீஸ் 2500. இதில் எக்ஸஸாக அந்த செகண்ட் சர்வீஸில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அண்டு தேர்ட் சர்வீஸில் நான் வந்து ஒரு அக்சசரிஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணது, இது எல்லாமே பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன சின்ன என்ன சொல்கிறதுனா காஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, பைக்குக்கு தானே பண்ணுறோம், தப்பு இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா அந்த டைமில் வந்து செகண்ட் சர்வீஸில் வந்து நான் அது வந்து அதை அவாய்ட் பண்ணி போயிருந்துருக்க முடியாது. ஆனால் ஆக்சிடெண்ட்டு அதை நான் வந்து அவாய்ட் பண்ணி போயிருந்துருக்க முடியாது. ஆனால் சரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் தேர்ட் சர்வீஸில் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கணும். ஓகே, இப்போ என்னென்னா இப்போது ஜனவரி 2026 ஆகுது. இன்னும் சொல்ல மாட்டேன். தேர்ட் சர்வீஸ் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் ஆச்சு ஃபேமிலி. என்னென்னா கீழே வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஆயில் ஃபில்டர்னு கீழே ஒரு இருக்குது இன்ஜின்கிட்ட. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டாப்அப் வந்து கரெக்டாக பண்ணல. டாப்அப் மீன்ஸ் காமிக்கிறேன், உங்களுக்கு அந்த ஆயில் ஃபில்டரே காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர்ஸ் போட்டிருக்கா, இங்கே கரெக்டாக வந்து உள்ளே ப்ளக் பண்ணல. எனக்கு என்னென்னா அப்போ ஒரு 2 or 3 days கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸாக வந்து ஆயில் லீக் ஆகிட்டே இருந்தது. என்னென்னு பார்த்தா என்ன நினச்சேன், சரி மேபி வந்து ஓவர்ஃப்ளோ இருந்திருக்கலாம், ஓவர்ஃப்ளோவால் வந்து ஆயில் ட்ராப் ஆகுன்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓவர் ட்ராப்பாக இருந்தது. நானும் ஒரு 1 or 2 weeks நான் அதிலே ட்ரைவ் பண்ணிட்டேன். போயிட்டு ஷோரூமில் பார்த்துக்கப்புறமேல தெரியுது அவங்க கரெக்டாக ஃபிட் பண்ணதுனால அகைன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தா ஆயில் செக் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தோன்னா ஆயிலே 50% காலி ஆயிடுச்சு. ஆமாம் ஃபேமிலி, ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஆயில் செக் பண்ணும்போது 50% தான் ஆயில் இருந்தது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணிடுங்க. நான் வந்து ஒர்க் டைம் தான் வந்து பைக் எடுத்துகிட்டு பைக் ஷோரூம் விட்டுட்டு நான் ஒர்க் போயிட்டேன். திரும்ப மதியம் வந்து பைக் வாங்கிக்கலான்ட்டு என்ன சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு டைம் ஆயில் வந்து செக் பண்ணிக்கன்ட்டு அவங்க பார்த்துட்டு ஓகே ஆயில் காட்டுறதா சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு அடுத்த ஒரு 10 or 20 days எனக்கு வந்து பைக்கு இன்ஜின் பார்த்தோன்னா ஸ்மூத்னஸ் கம்மியானதுனால பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பைக் ஓட்டும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். என்னென்னா ஒரு ஈவனான ஒரு நாய்ஸ் கேட்கும். நாய்ஸ் மீன்ஸ் நீங்கள் ஒரு 100க்கு மேலே போகும்போது நியர் ஒரு 90-100 போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஜினில் பார்த்தோன்னா ரொம்ப சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஸ்மூத்தாக கேட்குறது வேறு, சவுண்டு எல்லாம் ஸ்மூத்தாக போகிறது. பட் அந்த ஆயில் கம்மியாக ரொம்ப நாய்ஸியாக இருக்கும், ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும், ரஃப்பான சவுண்டாக இருக்கும். ரஃப்பான சவுண்டுன்னா ஏதோ ஒன்று பிளேட் ஏதோ உடஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு உடையிற மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்ல உள்ள இருக்கிற பார்ட்ஸ்லாம், அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். சவுண்டுனால பார்த்தோன்னா எனக்கு இன்னமும் சர்வீஸ் பண்ணல. ஏன்னா சர்வீஸ் பண்ணி 2 months தான் இருக்குது. அதுக்குள்ளே 3000 kilometers ஓடிட்டேன். நீங்கள் தேர்ட் சர்வீஸ்க்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, நீங்கள் வந்து ஃபோர்த் சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் மேபி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது பைக் எடுத்த எல்லாருமே ஃபோர்த் சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு காஸ்ட்டு வேரி ஆகும். எனக்கு தெரியல எவ்வளோ வரும்னு தெரியல, ஃபோர்த் சர்வீஸ் போனால் தான் தெரியும். ஏன்னா நான் குயிக்காக போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 3000 kilometers ஓட்டிட்டேன். அதுக்கு மேலேயும் ஆனால் ஓட்டியிருக்கலாம் தான். எனக்கு வந்து என்னன்னா ஆயில் லீக்கேஜ்னால வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் ட்ராபேக் ஆகிடுச்சு. ஆயில் லீக்கேஜ் இல்லைன்னா நான் ஒரு 1000 kilometers சேர்த்தியே ஓட்டியிருப்பேன். இப்போ ஆயில் ரொம்ப லோவாக போனதுனால நான் 3000 kilometers வந்துமே எனக்கு இன்னமும் அந்த ரஃப்பான சவுண்டாகவே இருக்குது. இன்ஜினில் பயமாகவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப த்ராட்டில் பண்ண சப்போஸ் உள்ள ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது ரிலையபிலிட்டிக்கு மேபி ப்ராப்ளத்தினால ஏதாச்சும் ஆயிருமோன்ட்டு கொஞ்சம் ஃபியராக இருக்குது. அதனால் வந்து குயிக்காக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆயில் டாப்அப் வச்சு பண்ணியிருந்தோம். ஃபோர்த் சர்வீஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு ஆயில் மட்டும் டாப்அப் பண்ணிடணும் கீழே இன்ஜினுக்கு. ஏன்னா வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து லாங் ட்ரிப்பு எங்கேயாச்சும் எதாவது இருந்தாலும் போக முடியும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, 6th gear நீங்கள் போட்டிங்களாவே ஒரு 100 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70-80 ரீச் பண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஜின் ரிலையபிலிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஆயில் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். எனிவே பார்ப்போம், ஃபோர்த் சர்வீஸ் எப்படி போகும்போது தெரியல, எவ்வளோ காஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியல. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் இதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ அதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் அது பில்லெல்லாம் டீட்டெயிலாக வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே ஃபேமே, நெக்ஸ்ட் வீடியோ 3வது ட்ரிப்பில் பார்ப்போம். see you on next video.
கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.